ஆட்டம் வாரமா நிப்பாச்சு. அம்மா இதில் ஆட்கள் நிற்கிறாங்கம்மா, போட்டு இந்த வேற ஆட்டம் ஒன்று பார்ப்போம். சரி சரி. அம்மா இது நல்லா திரும்பி நாட்டால. சரி எங்கேயும் போகிறான் ஏன்னு போராட்டம் உண்டு ஏன்னு. அம்மா இவர் பேராண்டி நிற்பாராம். அதுவும் நல்ல நாங்கள் ஹண்டிக்கலையும் போகிறோம். சரி சரி ஏறுவோம் அப்பா. சரிம்மா. எனக்கு வேற ஒன்று நீ பேசுகிற பேச்சு ஒன்றுமே எனக்கு விளங்குதில்லை. எனக்கு சரியா சில வாசகங்கள் விளங்குதில்லை எனக்கு. கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லி மகள் வீட்டு போகிறச்சா வாங்கிக்கொண்டு போகலாம். சரிம்மா இறங்கிக்கோங்கப்பா. இது வேறம்மா. ஐயோ போய் நான் கடையை போயிட்டு வரேன். சரிம்மா. சரி வாயில் போயிட்டு வந்தேன். கடையில் ஜனம் நேரம் சென்றா பரவாயில்லம்மா, நீங்கள் ஏறுங்க. கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டேன், பரவாயில்ல போங்க. அம்மா பேராண்டி வந்தாச்சு. பேராண்டி இறங்குவோம்மா. சரி சரி நிப்பாட்ட சொல்லு. அம்மா இவர் செல்றாரு, இவர் கண்டி போகணும் அன்னைக்கு கொண்டு திறக்கின்றான். இல்லை வேறாஜனிக்கலையை போகிறேன்னு சொன்னேன். இல்லைம்மா இந்த அவர் சொல்கிறாரு அவருக்கும் வேலை நிற்கிறேன், கண்டியில் கண்டிக்கும் போகணும்னு சொன்னார். சரி சரி அதுவும் லேசாக போயிட்டு இருக்கு. சரிம்மா பெரிய வேலை வந்து செஞ்சு கொண்டேன். சல்லியால விடு சல்லியால விடு. அம்மா சல்லி கொடுத்தம்மா வானம் என்றார் இவர். 200 கொடு. அம்மா வானம் என்றாம்மா, இவ்வளோ கொடுத்தேன் வானம் என்றான். ரங்க முந்தியே சல்லின்னு சாப்பாக்குறேன். இவ்வளோ சங்கமாக பொரியனுண்டு ஒரு சாயம் சல்லி இருக்கல்லையே. ஏதேனும் ஹயர் ஒன்று கூட்டுக்கணும் வைத்தோன்னே ஹயர் ஒண்டிட்டு பதறித்தான் நிற்கிறேன். நல்லவாறு பொரிய சல்லி இருக்கும் இல்லை. நீ ஒரு வேலை செய்ய மாலே டெலிஃபோன் நம்பரை வாங்கிக்கோ. ஏதோ ஹயர்களை கொடுப்போம். ஊரையும் கேட்டுக்கோ, எங்கே ஊரு பேரெல்லாம் கேட்டுக்கோ. அம்மா நீங்கள் கடை பேட்டிக்கிட்டே நான் இவரோட பேசினேன்னும்மா. அவர் கேட்டார் எங்கே போகிறேன்னு. அப்புறம் நான் சின்னம்மா டான்ஸுட்டு போகிறேன்னு. அப்போ அவர் சொன்னார் இப்படி தான் இல்லை, அவர் எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் தானே ஹேர் ஓடுறேன். அதனால் வேண்டிய ஹேர்னால் அவருக்கு நான் தரணுமா, அவர் குறைய எடுக்கிறான் காசுலாம். அவங்க நல்ல நீ டெலிஃபோன் நம்பரை வாங்கிட்டு டெலிஃபோன் நம்பரை. ஓம்மா நீங்கள் நீங்கள் கடை பேத்திக்கிட்டே நான் பேசிக்கொண்டிருந்தேன். அப்புறம் அவர் ஃபோன் நம்பரை கேட்டால் நான் கொடுத்தேன். அவர்தான் ஃபோன் நம்பரை எனக்கு வைக்கேன். அது நல்ல இந்த மூலையில் வேலை ஒன்று செஞ்சுக்கிறேன். சரி சரி இப்போ சொன்னாங்க முந்தி நாங்கள் போவோம். மகள் வீட்டு போய் தருவோம். தாத்துட்டு போவானுமே. சரிம்மா வீட்டுமா தாத்துட்டு போகிற பஸ். மாயன் தாத்துட்டு வந்து சேர்ந்தோம் இல்லையா. போதும் வர நினைச்சது வரவே இல்லை.
ம் வாங்க வீட்டுக்கு வாங்க. இப்படி இல்லைங்கம்மா, இப்படி உட்காருங்க. எத்தனையோ இறக்க வரணும்னு நினைச்ச மகளே, என்ன செய்ய வளர்க்கிற சொல்ல அதுக்கு. வாழை மகளே, இன்றைக்கு எனக்கு ஒரு வேலை நடந்த ஊர்லேருந்தே காட்டா ஒன்று கிடச்சி தங்கமான பொடி எனக்கு. எதனால பார்க்க நல்ல, எதனால பார்க்க நல்ல சளி இருக்கவும் இல்லை. ஓம்மா நல்லா அப்படி நல்ல நீங்கள் எல்லா டாண்டையும் வானமின்னே இவன்டா தங்கமான பொடியை நிறுத்தேன், பார்க்கத்தே நல்ல பசந்தான பொடியை நிறுத்தேன். சளி இருக்கல்ல பாரு, ஏதேங்களோட வரலாமா இப்படியே. சரி சுருக்க சோத்த போடுமா, திண்டுட்டு நாங்கள் போவோம் இருட்டாக முந்தி. ஓம்மா சுருக்க போம்மா, திண்டுட்டேன். அதுக்குமா ஊர் பஸ்ஸில் ஏறுவோம். ம் சரி வாங்கம்மா, சுருக்க வாங்க. பஸ் இழுக்க பார்க்குறோமா, சுருக்க வாங்க. சரி ஏற்றம் பதட்டம் கொஞ்சம் வீடியோ போடி இழுக்க சொல்ல எனக்கு. சரி சரி சுருக்க வாங்கம்மா. இழுத்து பல முந்தி வந்தாச்சு. உங்க வேலைகளை முடிச்சுட்டு சுருக்க இன்றைக்கு சரியான வருத்தமைக்கு பஸ்ஸில் வந்தது. அம்மா தூங்குவோம்மா, பாப்பா நெருங்குவோம். சரி சரி. அதான் முடிஞ்சு வந்து தத்துவாதானே கதவா. பாப்பா சோறு கறி எல்லாம் போட்டு வச்சுத்தான் நீ எலும்புங்க. ஏய் வாருங்கப்பா, எலும்புங்கப்பா, எலும்புங்க. என்ன எலும்புங்க நீ? போகுதான் சரியா? ஐயோ எனக்கு இப்போ சுபம் ஆகிக்குவா, எலும்புங்கோ வாருங்க. மகளை காணலையே. ஒன்றும் போதும், உங்களை போட்டும் பொருளுக்குள்ள போதும். ஐயோ நான் இல்லை இருப்பேன், பார்த்தாச்சு. நீங்கள் எலும்புங்க முதல்ல பார்த்து இன்னும் போதும். தூக்கமுக்கா. ஐயோ இந்த மனுஷன் பிறண்டிடாவே எலும்பாம. ஐயோ எலும்புங்க நீ சொல்க்கா. சரியோ இன்னொரு ஏழாமிக்கு வாருங்க. எல்லா இடத்துலையுமே வைத்து பார்த்தேன், உரத்துலையும் இல்லை, பாத்ரூம் கதவும் பார்த்தேன் இல்லைம்மா. எங்கே வைத்தாலோ தெரியா, டாய்லெட்லேயும் இல்லை, குசினி கதவு மட்டும் திறந்திக்கு. ஐயோ என்ன மகள் இல்லையே. சரி சரி கொஞ்சம் விரி பார்ப்போம், இங்கிட்டு பார்ப்போம் கொஞ்சம் விரி. காயம் ஒன்று வாய்த்தால் வந்து எழுதி வச்சுக்க பார்ப்போம். ஐயோ காயமா? எழுதிக்கணும். எங்கள் பாரு சூழ்க்கேருங்க. நான் கேளா என்ன மகள் வேணும். ஒரே ஒரு மகள் எங்க கொஞ்சம் காயத்தை வாய்ச்சங்காட்டி சொல்லுக்க வாங்க, வாயத்தை வந்து வாங்க. இனி அம்மா பாப்பா, நான் நேற்று வந்த ஆட்டா மாமாவோட நான் போகிறேன். என்ன நேரத்தை அவர் மிச்சம் நல்ல. அவர் சொன்னார் அவர் கல்யாணம் கட்டில்லையாமம்மா. அவர் கல்யாணம் கட்டுறேன்ல, என்னத்தெல்லாம் கட்டுறேன். அதனால் பாம்மா இருந்துச்சும்மா அவரோட பேசிட்டு நான் போகிறோம்மா. பாய் டாட்டா. ஐயா அவள் டாட்டா காட்சி வைத்தாலே நான் நினைச்சேன் எப்படி செய்ய மாட்டாளுன்னு நினைச்சேனே. புள்ள புள்ளுவா பொம்பளோ நம்பலாமிக்கு பொம்பளை புள்ள இருந்தாலும் மாம்பளை புள்ள இருந்தாலும். ஐயோ எனக்கேடா என்ன மகளை வேணும்பா, எனக்கு இப்போ ஊட்டி கொண்டு வாங்க. எனக்கும் கவலை. நான் இப்போ கொஞ்சம் விரிஞ்சோன்னு போகும் பொலிசுக்கு. ஐயோ விரிஞ்சாச்சு, வாங்க எங்கேயாலும் போ. புள்ளைய தேருங்க. சொந்தக்கார வீடு எல்லாத்துக்கும் கோல் அடித்து பார்த்து வேலில்லை. ஆட்டாக்காரனோட தானே வைத்தன்ற மானம் வைத்து மரியாதை வைத்து. ஐயோ சரி சரி ஒன்று கொடா மீறி நீ ஊரை கூட்டு போய் போலைக்கு. ஏழவா நீ முன்னால்தான் வந்து எல்லாம் நீ பிள்ளைய கூட்டி போகணும், பஸ்ல கூட்டி வச்சுக்கிறேன். ஐயோ நீங்கள் ஆம்பளமாயி நீ சென்னைகளுக்கு ஒரு கரைச்சலும் இல்லையே. நீங்கள் பொம்பளமாயி விட்டுலுக்கின்னு பொம்பளோடு பயணம் போங்க போயிட்டு வாங்கன்றாலையோ. நாங்கள் ஏற்ற செய்ய இவன் டாட்டாக்காரனோ யாரோ இவனோ யாரோன்னு தெரியா.
காடனோ கடப்பிலையோ குடுகாரனோ இவனுண்டு தெரியா நாங்கள் கையை நீட்டு அவங்க நிப்பாட்ட. ஓ நாங்கள் இப்போ ஏறி போயிட்டோமே. அதான் சொல்லுக்கு கண்ட அந்த ஆட்டோவில் போவானோ யார் ரெண்டு பார்த்தேறணும். ஓ கேளா எனக்கு புள்ள வேணும், எனக்கு புள்ள வேணும். ஐயோ இது இப்போ ஒரு ஆட்டோவில் வெயிட் ஆகிட்டேன், பஸ்ஸில் வெயிட் ஆகிட்டேன், எனக்கு புள்ள வேணும். எனக்கு கேளா எனக்கு ஒரு விஷயம் கேளா எனக்கு புள்ள வேணும். சரி சரி வாயு இப்போ செய்ய வழியில் உட்காந்து போ. ஆட்டோ நம்பர் தெரியுமா? ஐயோ என் வீட்டு டெலிஃபோன் நம்பரே எனக்கு தெரியா, ஆட்டோ நம்பர் எங்கேப்பா தெரியும்? எனக்கு கேளா எனக்கு புள்ள வேணும், எனக்கு புள்ள ஒரே ஒரு புள்ள. நன்றி நேர்களே. இது தஸ்கர் யாசினின் புதிய படைப்பு. அதாவது நாங்கள் எங்கு போகின்றோம், எங்கள் பெண்கள் எங்கள் பிள்ளைகள் எப்படி இந்த காலத்துக்கேற்ற நடைமுறைகளை இருக்கிறார்கள் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். எந்த ஆற்றல் இருந்தாலும் இவர்களுக்கு பரவாயில்லை, கையை நீட்டுகிறார்கள், ஏறி போகிறார்கள். ஆனால் யார் எவர் என்று பார்ப்பது இல்லை, அது தவறான விடயம் அல்லவா? ஆகவே எங்கள் பெண்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதாவது எங்களை வழி கெடுக்க வேண்டுவதற்காகவே சில சக்திகள் இயங்குகின்றார்கள். ஆகவே எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ளும் வரை நாங்கள் நிச்சயமாக தவறு செய்து கொண்டே இருப்போம். ஆகவே சிந்தியுங்கள், நிச்சயமாக பயன்பெறுவோம். எங்களையும் எங்கள் பெண்களையும் பெண் பிள்ளைகளையும் பாதுகாப்பது ஆண்களாகிய எங்கள் எல்லோரும் கடமை. நாங்கள் சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி உண்டு. ஆனால் வழி கெடுப்பதற்கு சதிகள் ஏராளம். நாங்கள் வழி தவறியவர்களாக மாறாமல் நாங்கள் நேர்வழியில் பயணம் செய்ய இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். மீண்டும் ஒரு சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் யாசின்.